உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? இது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள், அவருடைய விருப்பு வெறுப்புகள் தனியானவை. சில ஆண்களுக்கு ரொம்ப லிபரலாக இருக்கிறது, 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ணுறது, விதவிதமாக செக்ஸ் பண்ணுறது, விதவித இடங்களில் வேறுபட்ட முறையில் பண்ணுறது பிடிக்கலாம். சில பேருக்கு கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. செக்ஸ்னா ஒரு லிமிட்டேஷனோடு இருக்கணும், அளவோடு இருக்கணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளோடு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட மனிதன் தான். மனித குலம்ன்றது ஒன்றா இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனிப்பட்ட, அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் தனிப்பட்டதாக இருக்கும். அப்போது கணவர் பொதுவாக ஆண்களுக்கு பொதுவாக நம்ம சொன்னோன்னா வாய்வழி உறவு ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு பல பேருக்கு அது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? பெண்கள் அது ஒரு டர்ட்டி, அசிங்கம்னு நினைக்கிறதுல காமனான ஒன்று. இரண்டாவதாக அது மூச்சு திணறல் வந்துடலாம், அதனால நமக்கு வாமிட்டிங் வந்துடலான்ற உணர்வுகள் சில பெண்களுக்கு இருக்கும். சில பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது தவறு, இது ஒரு 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 தவறான பழக்கம், இது மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம் அல்லன்னு ஒரு புரிதல் இல்லாமல் அப்படியும் இருக்கலாம். இதனால பல பெண்கள் அதை வெறுக்கிறாங்க. இப்போது அது ஒரு அசிங்கம், அசுத்தமான உறுப்புன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இவங்க ஒரு பாத் எடுக்கலாம். கணவன் மனைவியுமே பாத்ரூமில் போய் குளிக்கலாம். ஆணுறுப்பில் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அங்கேயே நீங்கள் அதில் ஒரு முத்தம் கொடுங்க. அங்கேருந்தே நீங்கள் தூண்டலாம் வாய் வச்சு. ஏன்னா அப்போது அழுக்கு இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சோப் போட்டு வாஷ் பண்ணோம், அதனால் க்ளீன் ஆகிடுச்சின்னு. அதை அப்படியே நீங்கள் பெட்ரூமுக்கு கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நாள் இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த பழைய குழப்பங்கள் போயிடும். அது ஒரு டர்ட்டு, அசிங்கம், அருவருப்புன்ற உணர்வுகள் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதை ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வராமல் கம்பல் பண்ணி பெண்களை அதில் கண்டிப்பாக பண்ணணும்னு வற்புறுத்துவது பல நேரங்களில் அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், ஒரு வெறுப்பை கொண்டு வரும். அடுத்ததாக ஆண்கள் பல்வேறு முறைகளை பின்பக்கமாக இருந்து வேறு பல்வேறு பொசிஷனில் பண்ணுறதுல விருப்பம் காட்டலாம். ஆசன வாய்ப்பு உணர்ச்சியில் ஆர்வம் காட்டலாம். அப்படி ஒரு ஆண் விரும்பினார்னா மனைவி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். நிறைய ஒரு 10 மடங்கு அதிகமாக லூப்ரிகேஷன் பயன்படுத்தணும். ரொம்ப ஜென்டிலாக மெதுவாக பண்ணுங்கள். ஒரே நாளில் அதை சக்ஸஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ட்ரை பண்ண பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியலாம். 2 பேரும் அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆண்கள் இந்த மாதிரி விரும்பும்போது அதை பண்ணலாம். சில நேரங்களில் ப்ராஸ்டேட் கிளாண்டை ஒரு பெண் விரலை விட்டு, ஆசன வாயுவில் விரலை விட்டு தூண்டி ஒரு ஆணை உச்சகட்டம் அடைய செய்ய முடியும். சில ஆண்களுக்கு அது விருப்பம் இருக்கலாம். பொதுவாக அப்படியெல்லாம் யாரும் விரும்புறதில்லை. ரொம்ப ரேராக சில பேர் அப்படி விரும்பலாம். அந்த மாதிரியும் தூண்டலாம். விரைப்பைகளை தூண்டும்போது சில ஆண்களுக்கு எழுச்சி வரலாம். சில ஆண்களுக்கு ஆண்களுடைய மார்பு காம்புகளை தூண்டும் போது உணர்ச்சிகள் வரலாம். ஸோ ஒவ்வொரு ஆணும் ஒரு வித்தியாசமான மனிதன் தான். ஸோ அவருக்கு உள்ள ஆசைகள், விருப்பங்கள் என்னவோ அதை மனைவி செய்யலாம். அதில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இது தப்பு ரைட்டுன்னெலாம் ஒன்றும் இல்லை. அவங்க இயல்பாக இருக்கலாம். வணக்கம்.